நான் இந்த 3 பண்ணா எனக்கு வெயிட் கம்மியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. 30 வயசுக்கு மேல இருக்கிற நெறைய பேரு சொல்றது ஒண்ணுதான். நான் முதல்ல மாரி தானங்க டாக்டர் சாப்பிடுறேன். பட் இப்போ எனக்கு வெயிட் ஜாஸ்தியாயிட்டே போகுது. நெனச்சாலும் குறைக்க முடியல அப்படிங்கிறது தான். அண்ட் ஹானஸ்ட்லி அவங்க சொல்றது ஃபுல்லாவே உண்மைதான். இது என்ன 30 இயர்ஸ்க்கு மேல நம்ம பாடி மெட்டபாலிசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்ம பாடியில் இருக்கிற மசில் மாஸுமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு 30 இயர்ஸ் ஆனா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. வேலை அதிகமாகுது. அதுவும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு செய்யற வேலையாகுது. பெருசா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு, கரெக்ட்டா ஃபுட் ஹேபிட்ஸ் இல்ல. வெளிய சாப்பிடுறது. இது எல்லாமே சேர்ந்து ஃபேட் குறையறதும், வெயிட் குறையறதுமே ரொம்ப கஷ்டமாக்கிருது. ஸோ ஒரு 30 வயசு ஆச்சு. எனக்கு வெயிட் லாஸ் கூட ஃபேட்டையும் குறைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். இம்பாசிபிள் கிடையாது. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜிய கொஞ்சம் மாத்தணும். நீங்க முதல்ல மாரி எதுவுமே சாப்பிடாம பட்னி இருந்து ஒரு கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணா அது இப்ப வேலை செய்யாது. நம்ம ஃபுட்ல புரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தியா இருக்கணும். எக்சர்சைஸ் டெய்லியுமே இருக்கணும். ஸ்லீப் ப்ராப்பரா இருக்கணும். நான் இந்த 3 பண்ணா எனக்கு வெயிட் கம்மியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. இந்த 3யுமே நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வெயிட் லாஸ நினைச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஃபேட் பெர்சன்டேஜையுமே உடம்புல இருந்து குறைக்க முடியும்.